எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எப்போவுமே வந்து நம்ம செல்ஃப் லவ், செல்ஃப் டெவலப்மெண்ட், விமனை எம்பவர் பண்ணுறதை பற்றி நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். கரெக்டாக? இன்றைக்கி இந்த டாபிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி அபவுட் மென் அண்ட் தேர் மென்டல் ஹெல்த். ஓகே, நான் சொன்ன மாதிரி எவ்வளவோ வந்து டாக்ஸிக்கான பீப்புள் இருக்காங்க. ஓகே, பட் அதுலேயும் நல்லவங்க இருக்காங்க. அதை நம்ம நம்பி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ மென் வந்து என்னென்னலாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன இஷ்யூஸ்லாம் அவங்களுக்கு வருது, அவங்களுக்கு வந்து டாக்ஸிக்கான பார்ட்னர் வந்து வரும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணுறது, அதெல்லாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது மென் இருக்காங்கல்ல, சின்ன குழந்தையில அந்த பையனாக அவங்க இருக்கும்போது நம்மளே இதை கேட்டிருப்போம். இப்போ நமக்கு தம்பி இருப்பாங்க, அண்ணன், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. என்ன ஆகும்னா, நிறைய நேரம் வந்து இப்போ அந்த பையன் அழுக வருது அந்த பையனுக்குன்னா, பொண்ணு மாதிரி அழுகக்கூடாது, பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரிலாம் அழுக மாட்டாங்க, அதே மாதிரி வந்து பி அ மேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்து என்ன ஆகும்னா, அந்த பையன் வந்து வளர வளர அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து உள்ளேயே வந்து சப்ரெஸ் பண்ணி வெளியே காட்ட முடியாது, காட்டக்கூடாது, காட்டினா வந்து தப்பு, நம்மளை வந்து ஒரு மேனாக நினைக்க மாட்டாங்க, கொஞ்சம் லெஸ்ஸாக நம்மளை நினச்சிடுவாங்கன்னு சொல்லி அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து உள்ளேயே வச்சு அடக்கி அவங்க சைல்ட்ஹுட்டு அதுலேருந்து வளர்றது அது அப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ மென் வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக அழுகிறது வந்து ரொம்ப பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்ணுறனால என்ன ஆகும், அப்படியே அவங்க உள்ளேயே அடக்கி வச்சு இப்போ அடல்ட் ஆன உடனே என்ன ஆகும்னா, திருப்பியும் நிறையா ஏதோ ஒரு ப்ரெஷரு, ஒர்க் ப்ரெஷரு, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க அந்த ப்ரெஷரு, இல்லை ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ்லாம் இருக்கும், அந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு, ஆனால் அதையும் ஃபீலிங்ஸை வெளியே காட்ட முடியாமல் டக்குன்னு ஒரு நாள் வந்து பிரேக் ஆயிடுவாங்க. பயங்கரமாக அவங்களுக்கு அழுக வந்துடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, உடைவாங்க. அந்த ஒரு நாள் வந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லா இமோஷனும் வெளியே வந்து ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. கரெக்டாக? இதில் வந்து என்னென்னா, நம்ம வந்து பேரண்ட்ஸையும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த காலத்தில் வந்து ஒரு அவேர்னஸ் வருது, பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, பசங்களை வந்து இப்படி சொல்லி வளர்க்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. பட் முந்தி வந்து அப்படிலாம் கிடையாது. கரெக்டாக? நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம பேரண்ட்ஸையும் தப்பு சொல்ல முடியாது. பட் அந்த மாதிரி ஆனனால இப்போ பசங்க வந்து அதனால தான் வந்து மென் வந்து உள்ளே அடக்கி வைக்கிறது. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, இப்போ ரிலேஷன்ஷிப்பில் வந்து விமென் வந்து வரி பண்ணுற விஷயம் என்னென்னா, என்னோடய பாய் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட ஓப்பன் அப் பண்ண மாட்டேங்கிறான், ஓப்பனாக இந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிறான், ஒன்று வந்து அவனுக்கு ஹர்ட் ஆகுது, ஏதோ ஒன்று இருக்குன்னா அவன் வெளியே வந்து அதை சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு வருது. கரெக்டாக? அது ஏன் வருதுன்னா, அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க இதை வந்து நம்ம வீக்னஸ்ஸாக எடுத்துருவோம், அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுவோம், அவங்கள வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள வந்து கேவலமாக நம்ம நினச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க. ஓகேவா? ஃபீலிங்ஸை அதனால அவங்க வெளியே காட்ட மாட்டாங்க, நிறைய விஷயம் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் வந்து ஓப்பனப் அவங்க முதல்ல பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம் வருது. ஓகே, சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ஃபேமிலியே வந்து ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ண வைப்பாங்க அந்த பையனை. அதனால அவங்க வளரும் போதும் அந்த பசங்க வந்து ஒரு மேன் ஆகும் போதும் சரி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து இந்த பையனுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கொஞ்சம் ஓப்பனப் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு குடும்பம்லாம் இருக்கும் அந்த பர்சனுக்கு. அப்படி இருந்தால் ஹீ இஸ் ட்ரூலி பிளெஸ்டு. அதனால் அந்த மாதிரி பசங்க வந்து ரொம்ப செக்யூராக தான் ஃபீல் பண்ணுவாங்க, பயப்படாமல் வந்து அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து வெளியே சொல்லணும் அப்படின்னு நினப்பாங்க. அதே மாதிரி இப்போது சில திங்ஸ்லாம் வச்சுக்கோங்களேன். என்னென்னா, இப்போது ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, சின்ன வயசில் வந்து அந்த பையனை அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க யாராவது வச்சுக்கலாம், அவங்க பேரண்ட்டாக இருக்கலாம், இப்போ சிப்ளிங்காக இருக்கலாம், இல்லை தெரியல, ரொம்ப ஏதோ ஒரு கேர் கிவர். ஓகேவா? ஏதோ ஒரு வேர்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த பையன் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. மென் வந்து சென்சிட்டிவாக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ அந்த பையனை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு வேர்டு கேவலமாக பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்கன்னா
அது அவங்க மனசுக்குள்ளே மேன் ஆகுற வரைக்கும் உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வேர்டை வந்து ரேண்டமாக யாராவது சொன்னால் கூட அவ்வளோ அவங்க அஃபெக்ட் ஆவாங்க, அவ்வளோ அவங்க வந்து உடைவாங்க அந்த வேர்டுக்கு. சில நேரத்தில் வந்து நமக்கு புரியாது. இப்போது நம்மளே வந்து இந்த வேர்டு இப்போ நம்ம பார்ட்னராக இருக்காங்க, நம்ம ஏதோ ஒரு இதில் சும்மா சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் டைம் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறோனாலுமே டக்குன்னு அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. அது நமக்கு இதுக்கு ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம யோசிப்போம். பட் அந்த வேர்டு அவங்களுக்கு அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, ஒரு மனசு உடையிற அளவுக்கு அந்த வேர்டு வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதனால தான் அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம பார்ட்னராக இருக்கும்போது என்னென்ன வேர்ட்ஸ் வந்து நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறோம், இல்லை நீங்கள் வந்து ஒரு சிஸ்டராக இருக்கீங்கன்னா உங்கள் பிரதர்கிட்ட வந்து நீங்கள் என்னென்ன வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு அம்மா அப்பா பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா அந்த பையன்கிட்ட அந்த பையன்கிட்ட நீங்கள் என்னென்ன வார்த்தை விடுறீங்கன்றதுல ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நிறையா விஷயம் வந்து அவங்க வெளியே சொல்லவே மாட்டாங்க, உள்ளே உடையிற மாதிரி இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து பயப்படுறாங்க, அது நம்மளை வீக்குன்னு நினச்சிடுவாங்கன்னு பயம் இருக்கனாலே வந்து அவங்க நீங்கள் என்னை ஹர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றத வந்து அவங்க சொல்லவே மாட்டாங்க மோஸ்ட்லி. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விமென் விட மென் தான் வந்து நிறையா வந்து சூசைடல் அட்டம்ப்ஸு, அப்புறம் இல்லை சூசைட் பண்ணிக்கிறது அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தா, விமென் நம்ம இருக்கோம்ல, நம்ம வந்து எப்படின்னா மோஸ்ட்லி ஓப்பனாக நம்ம எல்லாத்தையும் பேசிடுவோம். கரெக்டாக? இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பே வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாத்தையும் ஓப்பனாக நம்ம ஷேர் பண்ணுவோம். ஆனால் அந்தளவுக்கு அவங்க ஓப்பனாக வந்து எல்லாத்தையும் முதல்ல ஸ்டார்டிங்லலாம் சொல்லுவாங்களா, ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் நம்ம பார்ட்னர்னு கிடையாது, எல்லாருக்கிட்டேயுமே வந்து விமென் வந்து ஜென்ரலாக ஓப்பனாக பேசுகிறது, ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணுவோம். ஓகேவா? பட் மென் அப்படி வெளியே சொல்லாமல் அமைதியாகவே இருந்து அவங்க இதை அண்டர்கோ பண்ணி ஒரு டைமில் வந்து இல்லை என்னால் முடியல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. பட் அப்படிலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. மென்னுக்கு நான் சொல்கிறேன், லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இதுக்கும் சொல்கிறேன், சூசைட் வந்து ஒரு ஆப்ஷனே கிடையாது. முன்னாடி மாதிரிலாம் இப்போ இல்லை. நிறையா வந்து பீப்புளை வந்து எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி பண்ணுறனால மென்னுக்கு வந்து நிறையா ஹெல்ப்பு, இனிமேல் நிறையா ஹெல்ப் வந்து கிடைக்கும். அதனால் எதுக்குமே வரி பண்ண வேணாம். சூசைட் வந்து இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன். அதனால் அதை அப்படியே மறந்துடுங்க, வேண்டாம். இப்போது என்னென்னா, நல்ல பசங்க இருக்காங்கல்ல, குட் மென் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப வெளியே தெரிய மாட்டாங்க. ஓகேவா? நல்லவங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு என்ன, அவங்க ஃபேமிலியை பார்க்கணும், அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், வேலைக்கு போகணும், இந்த மாதிரி சம்பாதிக்கணும், அமைதியாக அவங்க இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், இவ்வளோதான், சிம்பிளாக இருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப வந்து அவங்க வெளியே தெரிய மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அதுவும் வந்து இமோஷ்னலி மெச்சூர்டாக இருக்க மென்னு. இப்போ வந்து நிறையா பேருக்கு வந்து நிறையா மென்னுக்கு வந்து எப்படின்னா, இப்போ இந்த ஜென்ரேஷனில் நடக்கிற நிறைய விஷயம் பிடிக்கலை, அவங்க அதுக்கு அகென்ஸ்டாக இருக்காங்க. நிறைய தப்பு நடக்குது, அதாவது இந்த சீட்டிங் அந்த மாதிரி விஷயம், இந்த நிறையா ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் என்னென்னமோலாம் வருது. கரெக்டாக? அது எல்லாத்தையுமே வந்து அவங்க காதில் கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. கேட்டுட்டு எதுக்கு வம்பு, நம்ம பாட்டு குடும்பம், வேலை, வீடு இந்த மாதிரி நம்ம இருந்துப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க லைஃப் வந்து அவ்வளோதான், அமைதியாக ஒரு அழகாக ஒரு குட்டியாக ஒரு வாழ்க்கை இருக்கும். அதை வந்து அவங்க பார்த்துட்டு அவங்க அப்படியே இருந்துப்பாங்க. ஓகேவா? ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த மாதிரி மென்னை தான் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பூமர், பேக்கு, இந்த மாதிரி சாம்பார், இந்த மாதிரி நர்டு இப்படிலாம் சொல்லி வந்து நேம்ஸ் கொடுத்து கிண்டல் அடிக்கிறாங்க. பட் இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் வந்து இப்போ நான் மென்னுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி நேம்ஸ்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணணும். ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் உங்களை மாதிரி மென் வந்து ரொம்ப ரேரு. அதனால நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, இதே மாதிரியே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நீங்கள்லாம் இப்படி இருக்கிறதுனால. ஸோ எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து காசு எல்லாத்தையும் வந்து அவங்க ஏதோ ஒரு ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டியில் இருக்காங்க. ஓகேவா? மாதம் அவங்க வேலைக்கு போயே ஆகணும். அவ்வளோ ஒர்க் பிளேஸில் வந்து அவ்வளோ அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும்.
ரொம்ப மோசமாக நடந்துப்பாங்க. அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் வந்துரும். அவங்க உடம்ப கூட அவங்கனால பார்க்க முடியாது. உடம்பு சரியில்லைனாலும் அவங்க அவங்க வேலைக்கு போய் தான் ஆகணும். அதே மாரி வந்து ஒர்க்கு லோடு வந்து அதிகமா இருக்கும். எக்ஸ்ட்ரா ஹார்ஸ் வந்து நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இவ்வளோ அவங்க வந்து சஃபர் பண்ணுவாங்க. அந்த மாரி பசங்க வந்து பேரண்ட்ஸ்க்காக, வீட்டுக்காக இந்த நிலைமைய மாத்தணும்னு சொல்லி, இல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு சொல்லி, அந்த காசெல்லாம் எடுத்துட்டு அவங்க அம்மா, அப்பாவுக்கு போய் தர்றது, இந்த ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனை வந்து மாற்றணும், நம்ம வந்து பெட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு காசை கொண்டு போய் வீட்டுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நேரத்தில் விளையாட்டுக்கு கூட அந்த பசங்களை வந்து உன்கிட்ட காசே கிடையாது அப்படின்னு விளையாட்டு கூட சொல்லாதீங்க. யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து ஒரு பார்ட்னராக இருந்தால், நீங்கள் ஒரு பார்ட்னராக இருந்தாலும் சரி, ஒரு சிப்ளிங்காக இருந்தாலும் சரி, விளையாட்டுக்கு கூட அந்த மாதிரி மென்னை வந்து உன்கிட்ட காசு இல்லை, நீ என்ன பண்ண போகிற, உனக்கே ஒன்றும் தெரியாது, ஏதாவது இந்த மாதிரி விளையாட்டுக்கு கூட பேசாதீங்க. பிகாஸ் திருப்பியும் சொல்கிறேன், அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, பட் அது அவங்கள ரொம்ப உடைக்கும். அந்த மாதிரி மென்னை வந்து நம்ம அப்படி பேசவே கூடாது. ஏன்னா எல்லா காசையும் கொண்டு வந்து வீட்டுக்கு தான் அந்த பையன் கொடுக்குறாங்க. ஓகேவா? தயவு செஞ்சு இன்சல்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பசங்களை பேசவே பேசாதீங்க. பார்ட்னராக இருக்கீங்கன்னா கோவத்தில் கூட அந்த பையனை அந்த மாதிரி பேசாதீங்க. ரொம்ப உடைக்கும் அந்த பையனை. ஓகே? தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ரீசெண்டாக வந்து இது வந்து ஒரு ட்ரெண்டு மாதிரி போதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? சில கேர்ள்ஸ் என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி என்னோடய பார்ட்னர் வந்து என் வீட்டு நிலமை சரியில்லைன்னு பிரேக் எடுத்துகிட்டு போயிட்டான், என்கிட்ட பேசுகிறதில்ல. சில சில பேர் வந்து நீ வேணாம் அப்படின்னே சொல்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு நீங்கள் வேணான்றது வந்து அதை பற்றியே இங்கே பேச்சு கிடையாது. ஓகேவா? அவங்க வந்து உங்களை ஏமாற்றவும் இல்லை, அவங்கள லவ் பண்ணியிருக்காங்க உங்களை. ஓகேவா? பட் என்னென்னா, இப்போது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக அவங்களோட சிச்சுவேஷனை மாற்றணும். நிஜமாவே ஏதோ உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போகிறாங்க, வீட்டு நிலைமை சரியில்லை, கொஞ்சம் நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நான் வரேன், எதுவுமே சரியில்லை அப்படி இப்படி அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? அதை நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீ என்கிட்ட டெய்லி பேசணும், இல்லை நான் விட மாட்டேன், அந்த மாதிரி சண்டையெல்லாம் போடாதீங்க. நிஜமாவே அந்த பையன் வந்து உங்களை லவ் பண்ணுறான், உங்களுக்காக திருப்பி வரேன் அப்படின்னு சொல்கிறான்னா தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த பையனை நம்புங்க. ஓகேவா? ஒன்றுமே இல்லை, வீட்டு நிலமை மாறிச்சுன்னா அவனோட மைண்டும் வந்து திருப்பி என்ன, அவங்க எல்லாம் செட்டில் ஆகிடுச்சுப்பா, இப்போ வந்து நம்ம லவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம், கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கோம், அந்த மாதிரி ஏஜுக்கும் அவங்க வந்து தான் ஆகணும். ஓகேவா? ஒரு வயசு வரப்போ கெரியரில் வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டேபிள் ஆகணும், ஒர்க் லைஃப்பை வந்து கொஞ்சம் பெட்டர் ஆக்கணும், ஃபைனான்ஷியலாக நம்ம கொஞ்சம் செட்டில் பண்ணணும், அம்மா அப்பாவை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து செட்டில் பண்ணணும். இது எல்லாமே தான் அவங்களுக்கு ஓடும். ஓகேவா? இவ்வளோ திங்ஸ் வந்து உள்ள எல்லாமே அவங்க வந்து ப்ரெஷரைசிங்காக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு லவ் வேணான்றது தான் ஃபஸ்ட்டு தோணும். ஓகே? இது வந்து இந்த ரியலைசேஷன் வரத்துக்கே எனக்கே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாருக்குமே இருக்கும். கரெக்டாக? அதனால் நம்ம புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம வந்து அமைதியாக வெயிட் பண்ண முடியும் நம்மளால். ஓகேவா? இப்போது இந்த வெயிட் பண்ணுற கேப் இருக்குல்ல, இந்த வெயிட் பண்ணுற கேப்பில் இது வந்து விமனுக்கு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுற கேப்பில் டெய்லி அவன் வந்து பேசுவானா, அந்த பையன் வந்து நம்மக்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணுவானா, இல்லை நம்மளோட ஸ்டோரி பார்க்குறானா, நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்குறானா, இதெல்லாம் வந்து நீங்கள் விட்டுருங்க. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கேப் இருக்குல்ல, இந்த பிரேக் வந்து உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஏன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, அந்த பையனுக்கு உங்கள் மேலே லவ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவன் செட்டில் பண்ணிவிட்டு உங்ககிட்ட தான் அடுத்து வருவான். ஏன்னா கல்யாணன்றது இப்போ அடுத்து கெரியர், அதுக்கப்புறம் வந்து மேரேஜ், அதெல்லாம் தானே நேச்சுரலாக நடக்கும். அதனால் நமக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்ணுது அப்படின்னு சொல்லி செட்டில் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட தான் வருவாங்க. அப்படி இல்லை, அவன் ஒரு தப்பான பையனாக இருக்கான், அவன் சரியில்லை அப்படின்னா அதுவுமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த பிரேக்கில் வந்து என்னென்னலாம் நடக்குது, அவன் வந்து ட்ரூவாக இருக்கானா, ட்ரூவாக இல்லையா, இல்லை வேறு யாரும் மேலேயாவது இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸும் வரும். அதுவுமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மெயினாக என்னென்னா,
இந்த பிரேக்கில் வந்து உங்களை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சரியா? நிறைய யோசிப்பீங்க. இது வந்து மெயினாக செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. உங்களை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், உங்கள்கிட்ட இருக்க ஸ்கில்ஸு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஸ்கில்ஸே எதெல்லாம் பெட்டராக நம்ம வந்து ஆக்கிக்கலாம் அப்படின்லாம் யோசிப்பீங்க. ஸோ இந்த பிரேக்கை வந்து நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? அதே மாதிரி இந்த நீங்கள் லவ் பண்ணுற பையனுக்காக நீங்கள் டெய்லி ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த பையன் செட்டில் ஆகணும், ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாம் வந்து அந்த பையன் டீல் பண்ணி முடிச்சிடணும், எந்த இஷ்யூஸும் இருக்கக்கூடாது, அவன் ஹாப்பியாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு விட்டுருங்க. டெய்லி வந்து அந்த பையன் பேசுவானா, எப்போ வருவான், இது மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஓகேவா? அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து தேவை தான் பசங்களுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் நம்ம வந்து இந்த நம்ம 2 பேரும், நீங்களும் அந்த பையனை வந்து பேசி அப்படியே கொண்டு போயிட்டு இருந்திருப்பீங்க. அதனால் கொஞ்சம் அந்த பையன் லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணட்டும். அது எப்படியும் வந்து உங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. அந்த பையன் ஸ்டேபிளானால் நீங்கள் ஒய்ஃப் ஆகும்போது அது உங்களுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா? எல்லாமே இருக்குது இதில். அதனால் நீங்கள் கொஞ்சம் பேஷன்ஸோடு இருங்க. உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க இந்த டைமில். ஓகே? நல்ல பையனாக இருக்கான், நீங்கள் தான் வேணும்னா அந்த பையன் வருவான். அப்படி அந்த பையன் வரலன்னா அதுவுமே வந்து காட்ஸ் பிளானாக நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். ஓகே? ஆனால் எதுக்குமே நம்ம ரிக்ரெட்டே பண்ணக்கூடாது. எல்லா எக்ஸ்பீரியன்ஸுக்குமே நம்ம வந்து தேங்க்யூ தான் சொல்லணும் கடவுள்கிட்ட. நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி. ஓகேவா? ஏன்னா நம்ம கேரக்டர் எப்படி இருந்தாலும் டெவலப் ஆகும் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது. அதனால் நீங்கள் ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க. எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். ஓகே? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை வருது. சரியா? 2-3 பிரச்சனைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, ஒரு மேன் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி இருக்க ஒரு மேனை நீங்கள் போய் விளையாட்டுக்கு டச் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, அதெல்லாம் அந்த பையனுக்கு பிடிக்கல. ஓகேவா? ஏன் அப்போ அதை பண்ணுறீங்க? நான் ஏன் இதை கேட்குறேன்னா, எனக்கு இந்த மாதிரி மெசேஜஸ் வந்துச்சு. எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை, ஆனால் இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஓகே? இப்போது என்ன சொல்கிறது, நம்ம ஒரு பொண்ணாக இருக்கோம். கரெக்டாக? ஏதோ ஒரு பையன் நம்மக்கிட்ட வராங்க, நம்மளை இந்த மாதிரி டச் பண்ணி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி இடிக்கிறது அப்படிலாம் பண்ணால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்குவோம். நம்ம கண்டிப்பாக இது நடக்கும். கரெக்டாக? நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம பண்ணுறோம் நமக்கு இந்த மாதிரி நடக்கும்போது. அப்போ நம்மளும் அவங்கள அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. அவர் அந்த பர்சனோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி போய் அந்த பர்சனை டச் பண்ணலாம்? இது வந்து ரொம்ப தப்பு. நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? டக்குன்னு நீங்கள் போய் இப்படி தொடுறது, அதான் இந்த மாதிரி டச் பண்ணுறது, அதெல்லாம் அவங்க பெர்மிஷனே இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாது. இதை நம்ம யோசிக்கணும். இந்த இடத்துல நம்ம வந்து எம்பத்தியை யூஸ் பண்ணணும். எம்பத்தட்டிக்காக நம்ம இருக்கணும். நம்மளை வந்து யாராவது இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இப்படி டச் பண்ணால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கும். அப்போ அதே மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும். ஏன்னா அது நிறையா பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக ஒரு பொண்ணு வந்து டச் பண்ணுறதெல்லாம் நிறையா பேருக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, சில பேருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. சரியா? கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது அதுவே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பயம் வரும். பட் இது வந்து செகண்டு தான், ஃபஸ்ட்டு கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அவங்க ஆஸ் அ பர்சன் வந்து இதெல்லாம் அவங்க என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்களாக போய் தொட்டு பேசுகிறதெல்லாம் பண்ணக்கூடாது. அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே? அதை ரிப்பீட் பண்ணாதீங்க. செகண்ட் மெயினான விஷயம் ஃபிசிக்கல் அப்யூஸ். ஓகேவா? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 1000 பிரச்சனை வரும். ஓகே? ரிலேஷன்ஷிப்னால் பிரச்சனை வராமல் இருக்காது. சரியா? சண்டை வரதான் செய்யும். அது லவ் பண்ணுறப்பையும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, இஷ்யூஸ் வரும். என்ன வந்தாலுமே நீங்கள் ஒரு பையனை வந்து அடிக்கக்கூடாது, அடிக்க முடியாது. ஓகேவா? அவங்களும் அடிக்கக்கூடாது. ஓகே? மென்னும் அடிக்கக்கூடாது. ஆனால் விமன் வந்து என்ன பண்ணுவோன்னா, சில நேரம் பையன் தானே அப்படின்னு எங்கே அந்த ஆட்டிடியூட் வரும்னு தெரியாது, பலார்னு ஒரு அறை விடுவோம் சின்னதாக ஏதோ ஒரு சண்டை வந்ததுக்கப்புறம். சரியா? சில பாவமான மென்னு திருப்பி அடிக்க மாட்டாங்க. ஓகே? பட் எல்லாரும் அப்படி கிடையாது.
இந்த காலத்தில் இந்த மாதிரி பசங்களை எஜுகேட் பண்ணி பண்ணி ஸ்ட்ராங்காக ஆகிட்டுருக்காங்க மென்னு. ஓகேவா? அதே மாதிரி என்னென்னா, பசங்க எல்லாருமே கேவலமானவங்க, மென் வந்து மோசமானவனுங்க, அவனுங்க தான் சீட் பண்ணுறாங்க கிடையாது. எல்லா எல்லா ஆம்பளைங்களையும் நம்ம அந்த மாதிரி பேசக்கூடாது, பேச முடியாது. நான் ஹர்ட் ஆகிருக்கேன். ஓகேவா? நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் வந்து ஹர்ட் ஆகிருக்கேன். நிறையா பேர்னால ரொம்ப டீப்பாக நான் வந்து ஹர்ட் ஆனேன். சரியா? ஆனால் எந்த அளவுக்கு ஆயிட்டேன்னா, மென்னு வந்து ஃபஸ்ட்டு அவனுங்க மாதிரி கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் ஆனேன். பட் என்ன தெரியுமா? ஐ பிலீவ் இன் லவ். ஐ பிலீவ் இன் குட் மென். நான் பார்த்துருக்கேன் சில பேர் அந்த மாதிரி. ஓகேவா? அதனால் இப்போ இவ்வளோ ஹர்ட் ஆனாலுமே வந்து எல்லா ஆம்பளையும் ஒரே மாதிரி தான் அப்படின்ற முடிவுக்கு நான் வரலை. எப்போ எப்படி இருந்தாலும் எனக்கான பர்சன் இருக்காங்க. குட் பர்சன், என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுற பர்சன், கேர் பண்ணுற பர்சன், இமோஷ்னலி மெச்சூர் பர்சன் இருக்காங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஓகே? ஸோ நல்ல மென் இருக்காங்க. ஸோ எல்லாரையும் நம்ம வந்து கேவலமானவனுங்க சொல்லவே முடியாது. ஓகேவா? அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எல்லாருமே ப்ளே பாய்ஸ் அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. ஓகேவா? சில பேர் இருக்காங்க, பொண்ணுங்க வந்து அந்த பையனை ரொம்ப கேவலமாக வந்து ஹர்ட் பண்ணி சீட் பண்ணி நிறையா பசங்க கூட பேசி பழகி அதெல்லாம் பண்ணி அவ்வளோ உடஞ்சி போன மென் இருக்காங்க. ஓகேவா? ஆனாலும் அப்படி உடஞ்சாலுமே அந்த மென் வந்து நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம வீட்டை பார்ப்போம், சம்பாதிப்போம், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஆகணும். அந்த மாதிரி மென்னு எனக்கு தெரியும். பர்சனலாக எனக்கு தெரியும். அவங்களெல்லாம் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறேன். அந்த மாதிரி குட் மென் நிறையா வரணும் நமக்கு இந்த காலத்தில். அவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறமும் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சரியா? அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி பசங்க இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி சில பசங்க இருக்காங்க. ஓகேவா? பயங்கரமாக ஃபஸ்ட்டு எல்லாருமே ஸ்டார்டிங்லேயே ப்ளே பாயாக தான் இருக்கணும்லாம் யாரும் வரது கிடையாது. நல்ல பசங்களாக நம்பி ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணும்? சீட் பண்ணிட்டு போயிடும். அப்படி போனோடனே என்ன பண்ணுவாங்க? யாருமே அந்த மாதிரி டைமில் முன்னாடியோ எப்போயோ எஜுகேட் பண்ணல. அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கலையா எனக்கு என்னன்னு தெரியல. இல்லை அவங்களோட பர்சனல் சாய்ஸாக கூட இது இருக்கலாம். கண்டிப்பாக போய் ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்து அந்த கேர்ளை மறக்கணுன்றதுக்காக பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த மல்டிபிள் விமென் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். இதெல்லாம் வந்து இல்லை பார்ட்டிங், அங்கே கேர்ள்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஏன் வருதுன்னா, இந்த சீட் பண்ணிட்டு போன பர்சனை வந்து மறக்கணுன்றதுக்காக தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளோ உடஞ்சி போயிருப்பானுங்க அந்த பசங்க. ஸோ எல்லா பசங்களும் இப்படி தான், எல்லாருமே ஏமாற்றுவானுங்க. அப்படிலாம் நம்ம யாரையுமே வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நம்ம விமென்லேயுமே இருக்காங்க. சரியா? இருக்காங்கன்னு சொல்லணும். இருக்காங்க. ஓகேவா? அதனால் நான் வந்து என்றைக்குமே வந்து எனக்கு ஆம்பளைங்களே பிடிக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நல்லவங்க இருக்காங்க. ஓகேவா? நான் அதை நம்புகிறேன். அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். ஓகேவா? இப்போ உங்களே ஒரு பையன் சீட் பண்ணிட்டு போயிட்டான்னா கூட வச்சுக்கோங்களேன், உடனே எல்லா ஆம்பளைங்களும் கேவலமானவனுங்கன்னு சொல்லாதீங்க. குட் மென் ஆர் தேர். ஓகே? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ரைட் டைமில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரியா? அவசரப்பட்டு நம்ம வந்து இந்த கமிட் ஆகிறது எந்த முடிவும் நம்ம எடுக்க வேணாம். எல்லாம் தானாக நடக்கட்டும். ஓகேவா? அதே மாதிரி எந்த பையனையும் வந்து உடனே நீ கேவலமானவன், ஆம்பளை நீ அதனால் கேவலமானவன் அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? நல்ல பசங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகே? அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கேட்குறீங்கள்ல, இப்போ வந்து எப்படி வந்து சில மென்னெல்லாம் வந்து ஓப்பன் அப் பண்ண வைக்கிறது அப்படிலாம் கேட்குறீங்கள்ல, அதுக்கு வந்து நான் சில திங்ஸ் சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, ஃபீலிங்ஸை வந்து ஓப்பனாக நீங்கள் சொல்கிறது வந்து வீக்னஸ் கிடையாது அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஓகேவா? அவங்க பேசட்டும். அவங்க வந்து உங்களை ஃபஸ்ட் நம்பணும்னா நம்ம என்ன பண்ணணும்? லிசனிங் ஸ்கில்ஸ். ஓகேவா? ஆக்டிவ் லிசனிங்னு சொல்லுவாங்க. அதை வந்து அமைதியாக நம்ம கேட்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கேட்கணும். ஓகேவா? இப்போ என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, நான் சில மிஸ்டேக்ஸ் பண்ணேன். எப்படின்னா, இப்போ ஒரு மேன் இங்கே
தெரிஞ்ச மென் வந்து என்கிட்ட வந்து ஓப்பன் அப் பண்ணுவாங்க. சரியா? ஃபேமிலியில் இருக்கவங்க தான் என்கிட்ட வந்து பேசும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, எப்படியாவது இதை ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். அவங்க இஷ்யூக்கு வந்து ஒரு எண்டு கொண்டு வரணும் அப்படின்னு உடனே நான் நினச்சி எதையாவது திரும்ப திரும்ப பேசுவேன். அதெல்லாம் வந்து அவங்க எதிர்பார்க்கல. ஓகேவா? சொல்யூஷன் அதெல்லாம் செகண்டாக அது வந்துடும் எப்படியோ. அவங்களுக்கு என்ன வேணும்? அவங்க விஷயத்த வந்து யாராவது உட்காந்து கேட்கணும். ஓகேவா? அவங்கள ஜட்ஜ் பண்ணாமல், எதுவுமே திருப்பி இன்டரப்ட் பண்ணாமல் அவங்க பேச விடணும் நம்ம. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு நம்ம தரணும். அப்போ தான் அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம வந்து கைண்டாக இருக்கணும் அவங்கக்கிட்ட. இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நீங்கள் இருக்கீங்க, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், இந்த மாதிரி சேஃபாக அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு என்னென்னலாம் சொல்லணுமோ நீங்கள் அதை சொல்லி அவங்கக்கிட்ட பாசமாக இருக்கணும். ஓகேவா? பட் அவங்க பேசும்போது இன்டரப்ட் பண்ணாதீங்க. கடைசியில் நீங்கள் சொல்கிறத இந்த மாதிரிலாம் சொல்லுங்கள். ஓகேவா? அவங்கள பேச விடுங்க ஃப்ரீயாக. அவங்க இமோஷன்ஸ் காட்டட்டும், ஃபீல் பண்ணட்டும். அதெல்லாம் நம்ம வந்து அலவ் பண்ணணும். ஓகே? இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? செகண்ட் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது தெரப்பி வந்து இருக்குது. சில பேருக்கு வந்து தெரப்பி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஒவ்வொரு செஷன்லேயும் உட்காரும் போது பொறுமையாக வந்து என்னென்ன இஷ்யூஸ் அப்படின்றத அட்ரெஸ் பண்ணுவாங்க. அதனால தெரப்பி வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ அவங்க தனியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்பேஸை வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? திருப்பி அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்காதீங்க. விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் இல்லை கொஞ்சம் ஹவர்ஸ் இல்லைனா கொஞ்சம் டேஸ் கூட ஆகும். அமைதியாக விட்டுருங்க. அவங்களாம் ஹீல் ஆகட்டும். ஹீல் ஆகிட்டு அவங்க வரட்டும். இந்த மிஸ்டேக்கை வந்து நானுமே செஞ்சேன். அது நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? அவங்க டைம் எடுத்துகிட்டு திருப்பி வரதான் போகிறாங்க. அதனால் நம்ம வந்து உடனே போய் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவங்க வருவாங்க. மெயினாக நம்ம என்ன பண்ணிடணும்னா, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்குதில்ல, அதனால நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணணும். எப்படின்னா இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஃபீலிங்ஸை வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணுறதுல வந்து ஒரு தப்பும் கிடையாது. எல்லாருமே மனுஷங்க தான். ஓகேவா? இந்த அழுகிறதா இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் வந்து எல்லாருக்குமே ஒரு ஹார்ட் இருக்குது, எல்லாருக்குமே ஃபீலிங்ஸ் இருக்குது. அதனால வந்து இதை ஷேர் பண்ணுறதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிடணும். அதே மாதிரி வந்து வல்னரபிலிட்டியை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் அது வந்து வீக்னஸ்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக வந்து எதுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்றத வந்து நம்ம சொல்லிடணும் அவங்கக்கிட்ட. ஓகேவா? மெயினான விஷயம் என்னென்னா, இந்த சூசைடல் தாட்ஸ் எல்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி இஷ்யூஸ் வருது, இல்லைனா வந்து இந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதுக்குமே வந்து சர்வீசஸ்லாம் இருக்குது. ஓகேவா? எமர்ஜென்சி சர்வீசஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்டயும் சொல்லுங்கள். அதுக்கு வந்து இருக்காங்க சில பேர், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே? எதுக்குமே பயப்பட வேணாம் மென். அதனால் யூ ஆர் சேஃப். எதுக்குமே கவலைப்படாதீங்க. அதே மாதிரி வந்து நம்ம எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, என்ன சொல்கிறது, அவங்கள வந்து பப்ளிக்காக வந்து விளையாட்டுக்கு கிண்டலாக பேசுகிறேன், சும்மா சொன்னேன், இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்கள வந்து பப்ளிக்காக அசிங்கப்படுத்துறது தான் இது. அதை நம்ம பண்ணக்கூடாது. சின்ன வேர்டு கூட அவங்கள அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நம்ம வந்து இருக்கணும். சரியா? ஏன்னா மென் வந்து சென்சிட்டிவ் தான். அவங்களுக்கு வந்து நம்மளாவது விமனாவது வெளியே ஃப்ரீயாக அந்த இமோஷன்ஸ் எல்லாம் காட்டி ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் அது நமக்கு வந்து ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம். பட் அவங்க அப்படி கிடையாது. நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க. அதனால் நம்ம அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே? இன்னொன்று வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். எப்படின்னா, அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மென்னாலே வந்து ப்ரொவைடரு, ப்ரொடெக்டரு அப்படின்னு சொல்கிறனாலேயே அவங்க அதை வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஃபேமிலின்னு வரும்போது அவங்க குட் இனஃபாக அவங்க வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க இருப்பாங்க. ஸோ என்ன சொல்ல, அதுவே அவங்கள வந்து டயர்டாக ஃபீல் பண்ண வைக்கும். சரியா? அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லி அவங்களை கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ண வைங்க. ஓகேவா? இவ்வளோ தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கு மேலேயும் நிறையா வந்து கொஷின்ஸ் எனக்கு வரும். அதே மாதிரி நிறையா நம்ம பேசலாம்.
அண்ட் மென் அப்படின்னு சொல்லும்போது நிஜமாவே நீங்கள் வந்து வீட்டுக்காக வந்து நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க, ஃபேமிலிக்காக நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க, கஷ்டப்பட்டு சில இடத்துலலாம் வந்து உங்களுக்கு சம்பளம் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுற அளவுக்கு வந்து சம்பளம் இல்லாமல் கம்மியாக உங்களுக்கு கிடைக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அதுவும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி அதுக்காக நீங்கள் டெய்லி உங்கள் ஹெல்த்து, உங்கள் எனர்ஜி, அதே மாதிரி வந்து உங்கள் மென்டல் ஹெல்த்து, அதுதான் இது எல்லாமே வந்து போனாலும் பரவாயில்ல, நான் ஒரு வேளை சாப்பிடலனாலும் பரவாயில்ல, என்னனாலும் பரவாயில்ல, நான் வேலைக்கு போக தான் செய்வேன், என் குடும்பத்தை நான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் எல்லாருமே வந்து சூப்பர் ஹீரோஸ் தான், நான் நிஜமாக சொல்கிறேன். அண்ட் உங்கள் எல்லோரும் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் ரொம்ப. அண்ட் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் இல்லை வேறு என்னென்ன பிரச்சனையெல்லாம் இருக்கோ எல்லாமே வந்து சரியாயிடும் சீக்கிரமாகவே. எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறீங்க, எவ்வளோ தான் வந்து தள்ளி வச்சாலும் வந்து ஏதோ ஒரு இடத்துல அந்த பொண்ணோட யோசனை உங்களுக்கு வருது அப்படின்லாம் இருந்தாலுமே எதை நினச்சும் வரி பண்ணாதீங்க, ஓகேவா? உங்களுக்குமே நான் அதுதான் சொல்கிறேன். அந்த பொண்ணு உங்களுக்காக வெயிட் பண்ணுறவளா இருந்தால் கண்டிப்பாக அவள் வெயிட் பண்ணுவாள். அவள் லவ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு உங்களுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணும். அப்படி ட்ரூவாக இல்லைன்னா நீங்கள் என்ன நடந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலான்னு சொல்லி நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கோங்க, சரியா? அதுக்குமே ஹெல்ப் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் எதை நினச்சும் வரி பண்ணாதீங்க, ஓகே? எந்த சுச்சுவேஷன்லையும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும். ஸோ நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதனால் எல்லாமே செட்டில் ஆகும், எல்லா இஷ்யூஸும் சரியாயிடும். ஒரு நிம்மதியான, பீஸ்ஃபுல்லான, ஹாப்பியான ஒரு ஃப்யூச்சர் உங்களுக்கு இருக்குது. கூடிய சீக்கிரம் அது வருது. அதனால் உங்கள் எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன், ஓகே? டேக் கேர், டோன்ட் வரி, பார்த்துக்கலாம். இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் எப்பயும் சொல்கிறது தான், ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் வரேன், ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவையும் லைக் பண்ணிடுங்க, ஓகே? தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. முடிஞ்ச அளவு நான் எல்லாத்தையும் பார்த்து நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் பேசுகிறேன், ஓகே? தேங்க்யூ ஸோ மச், பாய்.